அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் இங்கே லெமன் ஒரு ஸ்பாட் இருக்குது மச்சான், அங்கே அந்த க்ரீமி சிக்கன் வெறித்தனமாக இருக்கும் மச்சான் அப்படின்னு சொன்னால் சரி நம்மளும் போய் ட்ரை பண்ண போயிட்டு போனால் தான் தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஜூஸ் கடை. பட் ஒரு 4 ரேப் மட்டும் இருந்தது. நான் வந்து இந்த அல்டிமேட் பீஃப் பர்கர் ரேப், அப்புறம் க்ரீமி சிக்கன் ரேப், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் அது மட்டும் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த அல்டிமேட் பீஃப் பர்கர் ரேப் தக்காளி வெறித்தனமாக வந்துச்சுங்க. சீரியஸ்லி இது சாப்பிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு நல்லா அப்படியே பிளாஸ்ட் ஆகிட்டேன். பிகாஸ் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அந்த பீஃப் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதில் போட்டிருந்த அந்த ஹாட் சாஸ் இருக்கட்டும், அதில் அந்த மயனேஸாக இருக்கட்டும், லெட்யூஸாக இருக்கட்டும், இந்த பிரெட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிரெட் வந்து சாஃப்டாக இல்லாமல் நம்ம ஒரு நான் மாதிரி இருந்தது. அதனால சாப்பிட்றதுக்கு வெறித்தனமாக இருந்தது. இது ஒரு மஸ்ட் ட்ரைங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் தான் இந்த க்ரீமி சிக்கன் ரேப் வாங்கியிருந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் ஒயிட் சாஸ், லெட்யூஸ், கொஞ்சம் பெப்பர், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பட் இது வந்து ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது வந்து மயனேஸ் இல்லை, அந்த ஒயிட் சாஸ் வந்து மயனேஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப யூனிக்காக வெறித்தனமாக இருந்துச்சு. ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு மஸ்ட்ங்க, இது ஒரு மஸ்ட். நெக்ஸ்ட் கடைசியில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சொல்லி ஆரஞ்சு ஜூஸ் வாங்கினேன். இந்த ஆரஞ்சு ஜூஸ் அந்தளவுக்குலாம் சீன் இல்லை, ஓரளவுக்கு சுமார் ஓகேவா இருந்துச்சு. பட் இந்த ரேப்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.